அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் கூட. உங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் ஜாதகத்துல குரு பகவான் தான் உங்களுடைய ஸ்பவுஸ், ஹஸ்பண்ட். ஸோ இந்த குரு பகவானுடைய பிளேஸ்மெண்ட் வச்சு உங்களுடைய கணவர் உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆவாரு, உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்குமா, அரேஞ்ச்டு மேரேஜ் நடக்குமா, நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி அமையும், எப்படி நீங்க அதை கண்டுபிடிப்பீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப குரு பகவான் உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 12 வீடு வரைக்கும் ஏதாவது ஒரு வீட்டுல உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ ஒவ்வொரு வீட்டையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது குரு பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கணவரை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குரு பகவான் உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ லக்னம் எதை குறிக்கும் அப்படின்னா, லக்னம் ஸ்போர்ட்ஸ், அதே மாதிரி லக்னம் உடம்பு, பிசிக்கல் ஃபிட்னஸ், இதை சொல்லுவாங்க. ஸோ லக்னத்துல குரு இருந்தது அப்படின்னா நீங்க உங்களுடைய கணவரை எங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜிம்ல பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல, விளையாட்டு மைதானம், அந்த மாதிரி இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் க்ரஷ் நீங்க பார்ப்பீங்க கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஹவுஸ், குரு பகவான் உங்களுடைய 2வது வீட்டில் இருந்தால் கணவர் எங்கே கிடைப்பார் அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தார் மூலமாக உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்துல யாராக இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஃபேமிலி செலிப்ரேஷன்ஸ் நடக்கும் இல்லைங்களா, நீங்க ரிலேஷன்ஸ், ஃபேமிலி, அதெல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க அப்படின்னா அதுல உங்களுடைய கணவர் அறிமுகம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ஏன்னா செகண்ட் ஹவுஸ் உங்களுடைய குடும்பஸ்தானம். ஸோ குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய மேரேஜுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுடைய கணவரை அறிமுகப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஹவுஸ், லக்னத்திலிருந்து உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 3வது வீட்டுல குரு இருக்காரு அப்படின்னா, தேர்ட் ஹவுஸ் எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, அது ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல், அதே மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டார்கள், உங்களுடைய நெய்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நீங்க உங்க வீட்டுல இருந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ், மேக்சிமம் 50 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள அந்த குரு பகவான் உட்காந்துட்டு இருக்க நாட்கள்ல எந்த கிழமையிலயோ அந்த கிழமையில டிராவல் பண்றீங்க அப்படின்னா சடனா உங்களுக்கு அறிமுகம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய நெய்பர்ஸ், அக்கம் பக்கத்து வீட்டார் மூலயமா திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இது தேர்ட் ஹவுஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஹவுஸ், குரு பகவான் உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 4வது வீட்டுல இருந்தாரு அப்படின்னா, 4 தாய் ஸ்தானம், தாய் வழி உறவினர்கள். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுடைய தாயார் உங்களுக்கு திருமணத்தை முடித்து வைப்பார்கள், உங்களுடைய ஹஸ்பண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்க தாய் வழி உறவினர்கள், அவங்க மூலமா உங்களுக்கு ஹஸ்பண்ட் அறிமுகம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி ஃபோர்த் ஹவுஸ் அசட்ஸை குறிக்கும். ஸோ நீங்க ஒரு சொத்தை மேனேஜ் பண்றீங்க, ஒரு ரியல் எஸ்டேட்ல ஒரு லிங்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது மூலியமா கூட உங்களுக்கு நீங்க கணவனை அடைய வாய்ப்புகள் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஹவுஸ். ஃபிஃப்த் ஹவுஸ் ஒரு சிறந்த பிளேஸ்மெண்ட். ஆல்ரெடி ஃபிஃப்த் ஹவுஸ் நான் வீடியோ போட்டிருக்கேன், ரிமைனிங் ஹவுஸஸ்லையும் போட்டிருக்கேன். இந்த ஃபிஃப்த் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க இந்த கணவர் நீங்க உங்களுடைய கணவர் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இடத்துல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுடைய கணவரை நீங்க கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இன்டர்நெட் மூலமா ஃபிஃப்த் ஹவுஸ் மீடியா, டிவி, ஆர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் வரதால
ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா வெப்சைட்ல உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இது வந்து ஃபிஃப்த் ஹவுஸ். அதே மாதிரி மெயினாக வந்து இந்த ஃபிஃப்த் ஹவுஸ்ல குரு இருந்துச்சு அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய உறவினர்கள் மூலியமாக அத்தை மகனை வந்து காதலிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் உருவாயிரும். இளம் வயதுனா பருவம் அடைந்த பிறகு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உருவாகும். அப்புறம் வந்து அந்த லவ் மேரேஜ் வந்து அரேஞ்ச் மேரேஜா மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சொந்தத்தில் லவ் பண்ணிக்கலாம். இல்ல ஃபிஃப்த் ஹவுஸ்ல வந்து வேற வெளியில லவ் உருவாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் கிடைக்காம லவ் மேரேஜே பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 5 வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ 5ல குரு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் ஹவுஸ். சிக்ஸ்த் ஹவுஸ்ல வந்து குரு இருந்தார் அப்படின்னா உங்களுடைய கணவரை நீங்க வந்து எங்க தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னா சிக்ஸ்த் ஹவுஸ் வந்து எப்படி சொல்றது, அது வந்து எதிரியோட வீடு. நிறைய அப்டக்கிள்ஸ் பிறகுதான் வந்து திருமணம் வந்து நடக்கும். ஆனால் கான்ஃபிளிக்ஸ் முதல்ல இருக்கும். இருந்தாலும் வந்து அப்புறம் அது வந்து குரு பகவான் சுபகிரகம் இல்லைங்களா, 6வது வீட்டில் இருக்கும்போது அந்த கான்ஃபிளிக்ஸ்லாம் சரியாயிட்டு பிரச்சனை ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ பெண்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருந்துதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து 90% இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்க வந்து இளம் வயதில் இருக்கீங்க, நீங்க வந்து திருமணத்துக்கு வந்து முயற்சி பண்றீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த காரகத்துவங்களை வச்சு முயற்சி பண்ணி பாருங்க. திருமணம் வந்து ஈஸியா கைகூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து நீங்க வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். குரு பக்தியை வளர்த்துக்கோங்க. ஏன்னா குரு தான் வந்து கணவர். உங்களுடைய குரு வந்து நிறைய விஷயங்கள் இண்டிகேட் பண்ணுது. உங்களுடைய சில்ட்ரன் அது வந்து குரு. இருந்தாலும் கூட குரு வந்து ஒரு சுப கிரகம். அது வந்து மற்றவங்களை வந்து வழி நடத்தக்கூடிய கிரகம் பாசிட்டிவா. ஸோ குரு பக்தியை வளர்த்துக்கினீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து திருமணம் வந்து நல்ல இடத்தில் அமையும். நல்ல திருமண வாழ்க்கை அமையும், கண்டிப்பா அமையும். நீங்க குரு பக்தியை வளர்த்துக்கோங்க, குருவை மதிங்க அப்படின்னு சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். குருவே சரணம்.